அடுத்த மேட்ச் பிஎஃப்சிசி vs பிசிசி வாரியர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்ட்ரைக்ல விக்கி. ரெண்டு டீம்லயும் இருந்து ஒருத்தர் இங்க வந்துருங்க நேம் சொல்றதுக்கு. நான் ஸ்ட்ரைக்ல பிரவீன் இருக்காரு. பிஎஃப்சிசி அண்ட் பிசிசி வாரியர்ஸ் ரெண்டு டீம்ல இருந்தும் ஒருத்தர் இங்க வாங்க பிரதர்ஸ். சங்கர் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், ஜெர்சி நம்பர் 3 ஸ்ட்ரைக்ல விக்கி. நேற்று இவரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பேட்டிங்கில் பவுலிங்கில் அவங்க டீமுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. லெட்ஸ் ரெடி. குட் ஷாட். ஸ்டார்ட் வித் பவுண்டரி. பியூட்டிஃபுல் ஷாட். வெல் பால். ஃபர்ஸ்ட் பால் மிஸ்டேக் பண்ணாலும் அடுத்த பால் கரெக்ட் பண்ணிட்டாரு. டாட். வைட். டாட். நல்ல ஷாட் தான், ஹைட்டா போயிருச்சு. திஸ் டைம் கரெக்டா அவர் எய்ம் பண்ணத, அவர் நினைச்சத கரெக்டா அடிச்சாரு விக்கி. தட் இஸ் விக்கி. வைட். அகைன் வைட். குட் ஷாட். ஜஸ்ட் மிஸ் த 6 பவுண்டரி. 4 runs. இது வரைக்கும் 5 பால்ல ஸ்கோர் 17 வந்திருக்கு. சிக்ஸ் அடிச்சு 23 கொண்டு வந்துட்டாரு. நாட் அ பால். ஆஹா, பேட் லக். லாஸ்ட் ஒன். நல்ல டெலிவரி. டாட். ஒரு முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 17. விக்கெட் இல்லாம. நாட் பேட். 17 ரன்ங்கிறது ஓரளவுக்கு ஓகே தான். நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அண்ட் ஜிகேசிசி டீம் ரெண்டு டீம்ல இருந்தும் ஒரு பிளேயர் இங்க வந்துருங்க. நான் சொல்வது கேட்கிறதா? நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அண்ட் ஜிகேசிசி. செகண்ட் ஓவர் போறதுக்கு கௌசிக். ஸ்ட்ரைக்ல பிரவீன். ஆஹா, வாட் அ பஞ்ச்ங்க. புல்லட் ஷாட். ஓ, அன்பிலீவபிள். லீவ் பண்ணாரு பால. இது பார்க்கிறதுக்கு டெஸ்ட்ல மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்விங் உள்ள வந்து போல்ட். அடுத்ததா சந்துரு உள்ள வந்திருக்காரு. விக்கியோட ஜாயின் பண்றாரு. விக்கெட்டுக்கு அடுத்த பால். வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6க்கு பறக்க விட்டு கான்ஃபிடென்ட் லெவல ஏத்தி இருக்காரு ஜெர்சி நம்பர் 16. வெல் பால். டாட்.
Good shot. 6. Last one. No ball. 71. No ball. Plus boundary. Free hit ball for Chandru. Free hit ball. நல்ல டெலிவரி போட்டாரு. சிங்கிள் ஒன்லி. 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 41, ஒரு விக்கெட். 2 overs completed, 41 for 1. நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அண்ட் ஜிகேசிசி டீம்ல யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். தேர்ட் ஓவர் போறதுக்கு கோபி. ஸ்ட்ரைக்ல சந்துரு. 20 பிளஸ் ஆவரேஜில் போயிட்டு இருக்கு. ரன் ரேட். ஆஹோ, கேட்ச் சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு. ஜஸ்ட் மிஸ். ஒரு முக்கியமான விக்கெட்டோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணியே ஆகணும். திஸ் டைம் கரெக்டா அடிச்சாரு. மிஸ்டேக் பண்ணாம ஃபீல்டர் தலைக்கு மேல். ஆஹா, ஏமாத்து பந்து போட்டு கேமை மாத்தி விட்டார் கோபி. வந்த வேலையை செய்து விட்டார். New batsman Nivas, left-handed. Well ball, body lineless, single only. கொஞ்ச நேரம் கேப்புக்கு அப்புறம் இப்ப விக்கி ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. Outside off, well left, wide ball. ஹைட்டா போயிருச்சு. டாட். ஓ, குட் ஸ்டாப். 3 overs completed, 55 for 2. இந்த ஓவர்ல கோபி போட்ட ஓவர் விக்கெட்டும் எடுத்து கொஞ்சம் ரன்னையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்களோட மைண்ட் செட் மேக்ஸிமம் ஓவருக்கு 20 ரன் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போனா 8 ஓவர் அப்படிங்கும்போது ஒரு 140 150 பிளஸ் அடிச்சுட்டா ரொம்ப சேஃப் ஜோனுக்கு போயிட்டு டார்கெட்டு சேஸ் பண்ணுறதுக்கு டஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. ஒரு சில மேட்ச்சில் அது கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் ஆச்சு. லாஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எஸ்பெஷலி முகிலன் அண்ட் ஆகாஷ் 2 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று நிறைய பிளேயர்ஸ் கலக்கலாங்க. பிரவீன், நவீன், ரஹ்மான், இளையமணி, இந்த மாதிரி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நிவாஸ். குட் பேட்டிங், குட் ஷாட். ஹரி போலர். wide.
Good defense. Dot. Oh, just to miss the stump. Nalla delivery. Dot. Outside leg wide. Again, good delivery. Plum. Wide. Full toss. Mistakes பண்ணாம இந்த வாட்டி கரெக்டா கேட்ச் கொடுத்துட்டாரு. ஹரி, டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் பால் 6 போனாலும் அடுத்தடுத்த பால் நல்லா போட்டு விக்கெட்டையும் தூக்கிட்டாரு. Next batsman, Mukesh. Last one. 4th over, last ball. Hari to Mukesh. Slow full toss. Aha! Back to back wickets. What a over nga. இல்லடி நிக்காதீங்க. இல்லடி. பிசிசி அணி உரிமையாளர் 2 கல். உங்களை ஆடியன்ஸை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லுங்க. தள்ளி நில்லு மேலே நிற்காது. 4 overs completed. 64 for 4. விக்கி ஸ்ட்ரைக்ல இருக்கிற வரைக்கும் அவங்க டீம் சைடு கான்ஃபிடென்ட் குறையவே குறையாது. ரொம்ப நேரமா ஸ்ட்ரைக்கு அவருக்கு கிடைக்கல. விக்கெட் போனதுக்கு அப்புறம் விக்கியோட இப்ப நியூ பேட்ஸ்மேனா தினேஷ் ஜாயின் ஆயிருக்காரு. Please wait, please wait. Continue. Fifth over, Praveen start பண்றாரு. ஸ்ட்ரைக்ல விக்கி. Start with 6. Good start. Good shot. Again, back foot left. Top of the net la 6. இது விக்கியோட 3வது 6. Wide. 2 6 போனவனே bowling சைடுல கொஞ்சம் pressure create ஆயிருக்கு. மூணாவது 6. What a shot, what a batting. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் விக்கி ஸ்ட்ரைக்ல இருக்கிற வரைக்கும் ஆப்போசிட் டீமுக்கு தலைவலி குறையவே குறையாது. அவரோட விக்கெட்டை எடுக்கிறது பெரிய சேலஞ்ச். That is not possible. கண்டினியூஸா 6 போறனால ஃபீல்டிங் சைடுல சீனியர் பிளேயர்ஸ் அட்வைஸ் கொடுக்கறாங்க பிரவீனுக்கு. அடுத்த பால் wide. Again wide. ஆஹா, இந்த ஓவரில் 4வது 6 பறக்க விட்டார். That is Vicky.
வைடு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாலும் நான் அடிக்கிறத அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நல்ல டெலிவரி போட்டார் யார்க்கர். சிங்கிள் எடுத்து அடுத்த ஓவருக்கு ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்றாரு விக்கி. குட் பேட்டிங், பியூட்டிஃபுல். 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 92, 4 விக்கெட். 5 overs completed, 92 for 4. 8 ரன் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 runs ஆவரேஜில் போகிறதுக்கு. அது இந்த ஓவரில் கேரி ஃபார்வர்ட் ஆகுமா பார்ப்போம். சஞ்சய் வந்திருக்காரு அடுத்த ஓவர் போடுறதுக்கு. நல்ல ஷாட் தான், பட் டாட் பால். 60 60. நோ சான்ஸ் டு கேட்ச். ஃபீல்டர் தலைக்கு மேல் பறந்தது பந்து. ஆஹா, சரியா கனெக்ட் ஆகல. குட் பேட்டிங். ஓ, தலையில் கை வைத்து கண்டிப்பாக வருத்தப்பட்டே ஆக வேண்டும் இந்த கேட்சை மிஸ் பண்ணியதற்கு. This is 56 நினைக்கிறேன். Yes, 6 அடிச்சு 50 சேவாக் ஸ்டைல்ல. வாட் அ பேட்டிங். 19 பால்ல 51, 7-6. 8வது 6. வாட் அ பேட்டிங், வாட் அ ஷாட். எப்படி வேணாலும் பால் போடுங்க, நான் இப்படி தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு விக்கி. 6 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 110, 4 விக்கெட். 6 overs completed, 110 for 4. 2 overs to go. ஃபீல்டிங் சைடில் லாட் ஆஃப் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு சைடில் விக்கெட் போனாலும் பேட்டிங் சைடில் விக்கி பயங்கர பில்லர் மாதிரி அவங்க சைடில் நின்றுட்டு இருக்காரு. ஓப்பனிங் இறங்கி ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் 7th ஓவர் கொடுக்குறாங்க. ஒரு யங் பாயை நம்பி அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அசோக் போலர். ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு தினேஷ். நல்ல பால். சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிட்டாரு விக்கி. இதுதான் அவங்க டீம்மேட்ஸ் நினைச்சதும் அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இன்னும் 11 balls பேலன்ஸ். 11 பந்துகளில் எத்தனை பந்துகள் பறக்க போகிறது என்று பார்ப்போம். பறந்து விட்டது வானை நோக்கி. 4 runs. Wide. Good stop. Again catch chance miss ஆயிடுச்சு. டஃப் ஒன் தான். வித்தின் செகண்ட்ல வந்துச்சு. Wide. Oh, just missed the 6 boundary. இந்த ஓவர் நாட் பேட். இது வரைக்கும் 5 பால்ல 11 ரன் தான் கொடுத்திருக்காரு. No ball. No 71. ball. No ball. Free hit. Wide. Free hit continue. Again wide. Free hit continue. Again wide.
ஒரே ஒரு பால் தான் இருக்கு, ஒழுங்காக போடவும் என்று சொல்லிவிட்டு வந்தார். ஆனால் அந்த பந்தையும் பறக்க விட்டார். 6 இருக்கு விக்கி. 7 ஓவர் முடிந்து விட்டது. ஸ்கோர் 131, 4 விக்கெட். 7 overs 131 for 4. கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. பேட்டிங் சைடில் விக்கெட் போனாலும் ஆவரேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தினேஷுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு, இன்னும் 6 பால் தான் இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ ரன் எடுக்க முடியுமோ அந்த ரன்னை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சிபி லாஸ்ட் ஓவர். ஸ்லோயர் 1 டாட். Okay, this is better. Vicky back on strike. 4 more to go. Aha, what a shot. Confident level. Vicky yoda 10வது 6 இது. பியூட்டிஃபுல் டேக்கன். ஒன் ஹேண்ட்ல சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. எக்ஸலன்ட் பேட்டிங் விக்கி. அவரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. 28 பால்ல 77, அதுல 4 4 10 6ங்க. வாட் அ பேட்டிங். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராகுல் உள்ள வந்திருக்காரு. பஞ்ச் ஜஸ்ட் மிஸ், கார்னர்ல போயிருச்சு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் டெலிவரி. வைட். நல்ல பால். பிசிசி வாரியர்ஸுக்கு 141 டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. அதாவது 48 பந்துகளில் 141 ரன் அடிச்சா வெற்றி பெறலாம். பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. மேக் இட் ஃபாஸ்ட். கிரிக்கெட்ல நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. ஒரே டீமில் யங் ஜூனியர் பசங்களும் இருக்காங்க, சீனியர் பிளேயர்ஸும் இருக்காங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.
உங்களுடைய லட்சியத்தை கண்டிப்பாக அடையலாம். ஒன் 41 டார்கெட்டை சேஸ் பண்றதுக்காக பிசிசி வாரியர் சைட்ல இருந்து கவி அண்ட் மணி வந்திருக்காங்க. காம்பினேஷன் 3 and 7. ஃபீல்டிங் சைட்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எப்படியாவது ஃபைட்டிங் பண்ணி அந்த 141 அடிக்க விடாம கண்ட்ரோல் பண்ணி போலிங் போடணும் அப்படின்னு சொல்லி முகேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற போலருக்கு ஐடியா கொடுத்துட்டு போறாரு. மையரசன் ஸ்டார்ட் பண்றாரு. ஜெர்சி நம்பர் 12. Let's ready, let's play. First over, first ball. Aha, golden wicket. One out பொசிஷன்ல நியூ பேட்ஸ்மேனா பிரவீன். விக்கெட்டுக்கு அடுத்த பால். வெல் பால். சிங்கிள். ஆஹா, வாட் அ ஷாட்ங்க. ஸ்டார்ட் வித் 6. மணி நான் பேச மாட்டேன், என்னுடைய பேட் பேசும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாலே 6 பறக்க விட்டுருக்காரு. பிகாஸ் அவரோட ஜெர்சி நம்பர் 7. ஆஹா, வாட் அ ஷாட்ங்க. யாருக்கரா இருந்தாலும் சரி, பால் எப்படி போட்டாலும் சரி, நான் 6 அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஷாட். பேக் டு பேக் 6. திரும்பவும் முகேஷோட ஐடியாவுக்கு அடுத்த பால். திஸ் டைம் லாங் ஆஃப்ல வாட் அ பிளேஸ்மென்ட். கார்னர் ஆஃப் தி நெட்ல என்ன ஷாட்டுங்க. Hot trick 6. Well, body line la change of pace போட்டாரு. சிங்கிள். ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 20. ஒரு விக்கெட். விக்கெட் போனாலும் கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20லயே போனா இந்த டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வெளியில் பேசிட்டு வந்திருப்பாங்க. அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. எஸ்பெஷலி மணி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் விக்கி வந்திருக்காரு. ஃபீல்டிங் சைடில் 2 சீனியர் பிளேயர் ரொம்ப முக்கியமா. ஒயிட் விக்கி அண்ட் முகேஷ் 2 சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபீல்டிங் சைடில். Well ball, straight to the fielder, dot. This time, straight to the fielder, no chance to get run, dot ball. Back to back, dot. First ball, wide போட்டாலும் அடுத்த லைனை கரெக்ட் பண்ணி டாட் எடுத்து ப்ரெஷரை பேட்டிங் சைடில் திணிக்கிறார். கேட்ச். வாட் அ கேட்சுங்க. 2 சீனியர் பிளேயர் சொன்ன, ஒரு சீனியர் பிளேயர் விக்கி போட, இன்னொரு சீனியர் பிளேயர் முகேஷ்
வாட் அ கேட்ச் பிடிச்சாருங்க, பியூட்டிஃபுல். உண்மையாவே அந்த கேட்ச் பார்க்கறதுக்கு ஐபிஎல்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஜம்பிங் கேட்ச். விக்கெட் போன இந்த ஸ்டேஜில் சிபி வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். அவுட் சைட் லெக் வைட். ஓ, இதுவரைக்கும் விக்கி சூப்பரா bowling போடுறாரு. குட் டிஃபென்ஸ். டாட். வைட். Again wide, just missed the line and length. இந்த வாட்டி கரெக்ட் பண்ணிட்டாரு. 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 22, 2 விக்கெட். வாட் அன் ஓவருங்க. சாரி 24 ஸ்கோர். 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 24, 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. 20 ரன் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது ஓவர் ஒரு சீனியர் பிளேயர் போட்டு அப்படியே பேட்டிங் சைடில் மொத்த ப்ரெஷரையும் கொண்டு போய் திணிச்சிட்டாரு. விக்கெட்டையும் எடுத்து ரன்னும் கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கிறாரு. இப்போ அடுத்ததை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தேர்ட் ஓவர் போடுறதுக்கு யங் பாய் நிவாஸ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல பிரவீன். கேட்ச் இஸ் த கால், பட் சேஃப் லேண்டிங். நல்ல ஃபீல்டிங், அங்கே நல்ல ஸ்டாப். பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. Wide. Super shot. 4 runs. Oh.
Back to the match. Nivas continue strike la Praveen. Third over, fourth ball. Well ball, dot. Again, height la boy irukku. No use, dot. 18-18. Battle begins. Oh, just above the head. 3 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 30, 2 விக்கெட். அதாவது பேலன்ஸ் 30 பால்ல 111 ரன் அடிக்கணும். 111 from 30 balls. நிறைய சிக்ஸஸ் தேவை. பிரவீனும் சிபியும் இருக்காங்க. 18யும் 6யும் சேர்த்துனா 24. நிறைய 6 அடிக்கணும் அவங்க வின் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷனில் முகேஷ் வந்திருக்காரு. சீனியர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். கரெக்டாக எந்தெந்த ஓவரை யாருக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல்டிங் சைடில். மிஸ்டேக்ஸ் பண்ணாமல். குட் ஷாட். ஸ்டார்ட் வித் 6. 6க்கு அடுத்த பால் 8-18. Outside leg stump, wide. Oh, timing is not perfect. Running பண்ணவே இல்லை. Dot. Wide. Oh, again wide, just to miss the stumps. This time, corner of netla, single only. இப்ப சிபி ஸ்ட்ரைக்ல. Well ball. Dot. Catch is the call and no mistake. Wicket தூக்கிட்டாங்க. சிபி out. CIBI விக்கெட் அப்புறம் GOPI உள்ள வந்திருக்காரு கோபி. Well ball, straight to the cameraman. Single. 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 41, 3 விக்கெட். கண்ட்ரோல்டு bowling. விக்கெட்டை எடுத்து ரன்னும் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி 4 bowlersம் எஸ்பெஷலி விக்கி அண்ட் முகேஷ்.
பிரேக்குக்கு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கோபி ஸ்ட்ரைக்ல, நான் ஸ்ட்ரைக்ல பிரவீன். 5th ஓவர் போடுறதுக்கு தினேஷ் வந்திருக்காரு. நாலு ஓவருக்கு 100 ரன் அடிக்கணும். 24 பால்ல 100 கரெக்டா. டாட். Wide. Good shot. 6. Catch is the call and taken. 4th wicket gone. நியூ பேட்ஸ்மேன் அவ்வளோ வந்திருக்காரு கௌஷிக். நல்ல ஃபீல்டிங். ஒன்ஸ் அகைன் த பெஸ்ட் ஃபீல்டர் முகேஷ். வெல் பால். டாட். Again, same one. Dot. 5 overs completed, 48 for 4. 18 பாலுக்கு 93 ரன் தேவை. ஃபீல்டிங் சைடில் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக கூலாக காமாக போயிட்டு இருக்காங்க. விக்கெட்டும் எடுத்து ரன்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு 2 சீனியர் பிளேயரோட அட்வைஸை கேட்டுக்கிட்டு ரொம்ப அருமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அடுத்ததா சந்துரு நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்கு வராரு. ஸ்ட்ரைக்ல பிரவீன் இருக்காரு. வெல் பால். ஸ்டார்ட் வித் டாட். அகைன் குட் டெலிவரி. டாட். Wide. Again wide. Again wicket. 5th wicket gone. Pressureல அடிச்சே ஆகணும். Next batsman, Shankar. Single. Clear hit. 6. Why? Not a ball. Not a ball. Not a ball. Again 6. ஒரு நோ பால் கிடைச்சு 6 போச்சுன்னா கரெக்டா
12 13 கிளியர் ஹிட் தேவை. இப்போ டீமோட சிச்சுவேஷன் 12 பாலுக்கு 78 ரன் தேவை. ஒரு நோ பால் கிடச்சி ஒரு கிளியர் ஹிட் கிடச்சி அதுக்கப்புறம் 12 சிக்ஸ் அடிக்கணும். நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த ஓவர் போடுறதுக்கு தினேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல சங்கர். வைட். Good ball. Dot. Single only. No ball, 71. No ball. Free hit. Free hit use ஆகல. Dot. Not a ball, not a ball. Not a ball. Wide. Dot. Oh. No ball, 71. No ball. Free hit. Last over. Aha, good catch. New bowler Asif. New batsman Sanjay. Dot. Wide. ஆஹா, என்ன டைவிங் கேட்சுங்க. ராகுல் டிராவிட் மாதிரியே பிடிச்சாரு.
நியூ பேட்ஸ்மேன் அசோக். போன பாலோட கேட்ச் அப்படி மனசுல நிக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் கேட்ச் இன் திஸ் டோர்னமெண்ட். என்ன எஃபர்ட் போட்டாரு ராகுல் டிராவிட் ஃபீல்டர். Why? Straight to the fielder, dot. Direct it, run out. நான் அப்போ கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ராகுல் டிராவிட்னு ஜெர்சியில் பிரிண்ட் பண்ணியிருக்காரு, ஜெர்சி நம்பர் 19 இருக்குதுன்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது ஜெர்சி நம்பர் 19 வந்து ஃபேஃப் டூப்ளஸியோட ஜெர்சி நம்பர். கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காரு. நான் த்ரோ அடிச்ச நேம் என்னண்ணா புரியல?